பெஸ்ட் moral ஸ்டோரீஸ். கூட்டு குடும்பம். ராகவபுரம் அப்படிங்கிற கிராமத்துல வெங்கட்ராவ் ஸ்ரீலக்ஷ்மி ரொம்ப பேரும் புகழோட சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. அவரு ஜமீன்தாரரு ஆனதுனால அந்த ஊர்ல இருக்கிற ஒவ்வொருத்தரும் அவருக்கு ரொம்ப கௌரவத்தை கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஒரு நாள் ஜமீன்தாரர் ஐயா ரோட்ல நடந்து வந்துகிட்டு இருக்கும் போது 10 வயசுல ஒரு பையனை பார்த்தாரு. தம்பி, இங்க ஒண்டியா என்னப்பா பண்ணிக்கிட்டு இருக்க? யாருமே இல்லாம தனியா நிக்கிற, உன்னோட அப்பா அம்மா எங்கப்பா? என் பேரு ஹரிங்க. நான் ஒரு திருட்டு கும்பலுக்கிட்ட இருந்து தப்பிச்சு வந்துட்டேன். நான் சின்னவனா இருக்கும்போது அந்த கும்பலு எங்க அப்பா அம்மா கிட்ட இருந்து தூக்கிட்டு வந்துட்டாங்க. இப்ப நான் அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு வந்துட்டேன். எனக்கு திருட்டுத்தனம் அப்படின்னா பிடிக்காது. அப்படியாப்பா, ரொம்ப நல்ல வேலை செஞ்சிருக்க. என் கூட என் வீட்டுக்கு வரியா? என் பசங்க கூட உன்னையும் சமானமா பாத்துக்கிறேன். உன்னை நான் படிக்க வைக்கிறேன். என்னப்பா, என் கூட வரியா? உங்களை பார்த்தா இந்த ஊரு பெரிய மனுஷன் மாதிரி தெரியுது. எனக்கு ரொம்ப பசி எடுக்குது. எனக்கு கொஞ்சம் சோறு குடுக்கறீங்களா? காட்டுக்குள்ள இருந்து தப்பிச்சு வராங்கட்டியும் 3 நாள் ஆயிடுச்சு. இது வரைக்கும் எதுவுமே சாப்பிடல. சாப்பாடு போடுறீங்களா? வெங்கட்ராவ் அந்த பையனுக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்து அதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்கு கூட்டு போய் படிக்க வச்சாரு. இப்படி கொஞ்சம் வருஷங்களுக்கு அப்புறம் 3 பேரு வளர்ந்து பெருசானாங்க. வெங்கட்ராவ் அவரோட 2 பசங்களோட படிப்புக்காக வெளிநாட்டுக்கு அனுப்பி வச்சாரு. ஆனா ஹரி மட்டும் வேற ஊரு போய் படிக்காம அதே ஊர்ல படிச்சான். எங்க நம்ம பெரியவனோட படிப்பெல்லாம் முடிஞ்சு போச்சுல. எங்க அண்ணன் பொண்ணு ஊர்ல இருக்கால, அவளுக்கு கொடுத்து கல்யாணம் பண்ணி வைக்கலாமாங்க? போன தடவை எங்க அண்ணன் வீட்டுக்கு வந்தாரு இல்லங்க, அப்பவே இந்த விஷயத்த பத்தி என்கிட்ட பேசினாரு. எனக்கு இந்த விஷயத்துல எந்த பிரச்சனையும் இல்ல. கொஞ்ச நாள்ல நம்ம பையன் படிப்பு முடிச்சிட்டு வந்துருவான்ல, அப்ப ஒரு தடவை அவங்கிட்ட கேட்டு அதுக்கப்புறம் அண்ணங்கிட்ட சொல்லலாம். அதே மாதிரி நம்ம சின்ன பையனுக்காக என்னோட ஃப்ரெண்டான சுப்பாராவ் அவனோட பொண்ணு இருக்குது அப்படின்னு சொன்னான். நான் கூட நம்ம சின்னவனோட படிப்பு முடிஞ்சதுக்கு அப்புறம் இத பத்தி பேசலாம் அப்படின்னு கொஞ்சம் தூரம் தள்ளிக்கிட்டே வரேன். எங்க சுப்பாராவ் அண்ணனோட பொண்ணு கூட ரொம்ப நல்ல பொண்ணு. ஆனா நம்ம பசங்க என்ன சொல்றாங்கன்னு தெரியலையே. வெங்கட்ராவோட 2 பசங்களான கோபால், சங்கர் படிப்பு முடிச்சிட்டு அவங்களோட ஊருக்கு வந்தாங்க. அப்பா, நான் இந்த ஊரை விட்டுட்டு எங்கேயுமே போக மாட்டேன். இதே ஊர்ல ஏதாவது வியாபாரம் செஞ்சுக்கிறேன். அப்பதானே உங்க கூடியே இந்த ஊர்லயே இருக்க முடியும். என்னால உங்களை விட்டுட்டு இனிமே வெளியூருக்கு போக முடியாது. ரொம்ப நல்ல முடிவு எடுத்திருக்கப்பா. நீ இதே ஊர்ல ஏதாவது ஃபேக்டரி ஆரம்பிச்சா நம்ம ஊருக்குள்ள இருக்கிற ஜனங்களுக்கு வேலை கிடைக்கும். ஊருக்குள்ள இருக்கிற பசங்க கூட உன்னை பார்த்து இப்படியே படிக்கணும்னு தோணும். சரிங்கப்பா, நீங்க என்ன சொல்றீங்களோ அப்படியே. அப்பா, என்னோட படிப்பு கூட முடிஞ்சு போச்சுலப்பா. நான் இதே ஊர்ல ஒரு ஹாஸ்பிட்டல கட்டி அந்த ஊர்லயே வைத்தியம் பார்க்கலாம் அப்படின்னு பாக்குறேன். நீங்க 2 பேரும் இப்படி பேசுறது பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. அந்த கடவுளுக்கு நன்றி சொல்லணும்னா. நீங்க 2 பேரும் அப்பாவுக்கு ஏத்த பசங்க. உங்கள மாதிரி பசங்க கிடைக்கிறதுக்கு நாங்க புண்ணியம் பண்ணிருக்கணும். சரி, நீங்க படிப்பெல்லாம் முடிச்சிட்டீங்கல்ல, அப்ப உங்களுக்கு பொண்ணு பார்க்கலாமா? அப்பா இஷ்டம்தாம்மா, எங்க இஷ்டம் அப்படின்னு சொன்ன உடனே வெங்கட்ராவ் லக்ஷ்மி ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அதே மாதிரி அவங்க ஆசைப்பட்ட மாதிரியே தன்னோட பசங்களுக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சாங்க. சரையும் மயூரி வீட்ல காலடி எடுத்து வச்சாங்க. கல்யாணமான புதுசு அப்படிங்கறதுனால எல்லாரும் சந்தோஷமா தான் இருந்தாங்க. இப்படி கொஞ்ச நாள் போச்சு. வெங்கட்ராவ், ஸ்ரீலக்ஷ்மி, ஹரி வீட்டை விட்டு வெளியே கிளம்பி போனப்போ கோபால், சேகர், ரூபாலி, சரையும் உக்காந்துகிட்டு, வீட்ல 2 ஆம்பளை பசங்க இருக்கீங்கல்லங்க, அப்புறம் எதுக்காக ஹரிய உங்க அப்பா வளர்த்தாரு? எப்படியும் ஹரியோட படிப்பு படிச்சுக்கிட்டு இருக்காரு. அவரு இந்த வீட்ல எதுக்காக இருக்கணும்? ஏதாவது வேலை பாத்துக்கலாம்னு சொல்லிருக்கலாம்ல. ஆமாங்க, சரைய சொல்றது கூட உண்மைதானே. அவன் ஏதோ திருடங்க கூட்டத்துல இருந்து வந்திருக்கான். அந்த மாதிரி இருக்கிறவன வீட்டுக்குள்ள வச்சுக்கலாமா? இப்படியே தம்பி தம்பின்னு அவனை வீட்லயே வச்சுக்கிட்டீங்கன்னா நாளைக்கு சொத்துல அவன் பங்கு கேட்பான்ல. இப்படி வேலைக்கு கூட போகாம வீட்லயே உக்காந்து 3 நேரம் சாப்பிட மாட்டானா? அந்த வார்த்தையை கேட்ட கோபால், அதுக்கப்புறம் சேகர் அவங்க அப்பா வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம், ஆமா அப்பா, ஹரிதான் படிப்பு முடிச்சிட்டான்ல, இதுக்கப்புறம் எதுக்காக அவன் வீட்ல சும்மாவே உக்காந்து இருக்கணும்? ஏதாவது வேலை பார்த்துக்க சொல்லி அவங்கிட்ட சொல்லலாம்ல. ஆமாப்பா, இன்னும் எவ்வளவு நாள் இருந்தா அவனை வீட்லயே வச்சிருக்குவீங்க?
நீங்களே அவனை பாத்துக்கிட்டு வளர்த்துக்கிட்டு இருந்தா எப்பப்பா அவனே சுயமா அவன் சொந்த கல்ல நின்னு வியாபாரம் செய்யறது? நீங்க அவனை ரொம்ப சோம்பேறியாதான் பாசமா வளர்த்துட்டீங்க. இல்லப்பா, அவன் ஏதோ ஒரு எக்ஸாமுக்கு படிச்சுக்கிட்டு இருக்கான். அதே மாதிரி ஒரு கவர்மெண்ட் வேலை வரும் அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்கான். நீங்க இப்படி அவனை தலைமையில தூக்கி வச்சுக்கிட்டு இருந்தா அவ்வளவுதான். ஆமா, இப்ப உங்களுக்கு அவன் வேணுமா நாங்க வேணுமா சொல்லுங்க? கோபால் அப்புறம் சேகர் கேட்ட கேள்விக்கு வெங்கட்டையாவுக்கு என்ன பதில் சொல்லணும்னு தெரியாம கிளம்பி போயிட்டாரு. ஆனா இது எல்லாத்தையுமே கேட்ட ஹரி அங்க இருக்க கூடாதுன்னு முடிவெடுத்து வெங்கட்டையா கிட்ட வந்து, என்ன உங்க புள்ள மாதிரி உங்களை அப்பான்னு கூப்பிட உரிமையை எனக்கு கொடுத்தீங்க. ஆனா என்னால உங்க குடும்பத்துல எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுப்பா. நான் இங்கிருந்து பட்டணத்துக்கு போக போறேன். நான் பட்டணத்துல எங்க இருக்கேன் அப்படின்னு லெட்டர் போடுறேன். அடிக்கடிக்கு உங்களுக்கு லெட்டர் போடுறேன்ப்பா. இப்படி வெங்கட்ராவ் கிட்ட ஆசீர்வாதம் வாங்கி அங்கிருந்து கிளம்பி போயிட்டான். இப்படி கொஞ்ச நாளுக்கு அப்புறம், ஏங்க நான் படிச்சிருக்கேங்க, எனக்கு ஏதாவது வேலைக்கு போகணும் அப்படின்னு தோணுது. நான் ஏதாவது நல்ல வேலை பார்த்துக்கிட்டு போட்டா கல்யாணத்துக்கு முன்னாடி நான் செஞ்சுக்கிட்டு இருந்த சாஃப்ட்வேர் வேலையை கூட நான் விட்டுட்டேங்க. இப்போ வீட்லயே உக்காருது அப்படின்னா எனக்கு பிடிக்கல. என்ன பண்றதுன்னு நீங்களே சொல்லுங்க. இந்த சின்ன விஷயத்துக்கா மூஞ்ச இப்படி வச்சுக்கிட்டு இருக்கேன்? ஆமா, நம்ம ஃபேக்டரி இருக்கும்போது நீ எதுக்காக வெளியே வேலை செய்யணும்? என் கூட நீயும் ஃபேக்டரிக்கு வந்துட்டேனா 2 பேரும் சேர்ந்து ஃபேக்டரியில நல்லா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கலாம்ல. இப்படி மறுநாள்ல இருந்தே கோபால் கூட சேர்ந்து அவனோட ஃபேக்டரிக்கு வேலை செய்யறதுக்காக போனான். இதனால வீட்ல எல்லா வேலையும் சரியு ஒண்டிதான் செய்யற மாதிரி இருந்துச்சு. அதனால சரியு எங்க அக்கா மாமா கூட சேர்ந்து ஃபேக்டரிக்கு வேலைக்கு போயிட்டான். என்னால ஒண்டியா வீட்டு வேலை எல்லாம் செய்ய முடியல. அதனால நம்ம 2 பேரும் தனி கொடுத்துன்னு போலாம். அதுக்கப்புறம் இந்த வேலைய யாரு வேணா செஞ்சுக்கிட்டோம். இந்த விஷயம் தெரிஞ்சுக்கிட்ட கோபால் சரையுகிட்ட வந்து, அப்பா அம்மாவோட பாரத்தை என் ஒண்டி தலைமையில போட்டுட்டு நீ எங்கடா கிளம்பி போற? கொஞ்ச நாள் உன் கூட வச்சுக்கோ, அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் நான் வச்சுக்கிறேன். ஒரே தடவை 2 பேரு அப்படின்னா சரையுக்கும் வேலை செய்ய ரொம்ப கஷ்டமா இருக்கும். நீ 3 நாள் அப்பாவை கூட்டிட்டு போ, நான் 3 நாள் அம்மாவை கூட்டிட்டு போறேன். அதுக்கப்புறம் நீ அப்பாவை கூட்டிட்டு போ, நான் அம்மாவை கூட்டிட்டு போறேன். இந்த விஷயத்த வெங்கட்ராவ் அதுக்கப்புறம் ஸ்ரீலக்ஷ்மிக்கு சொன்னாங்க. இப்பவே நாங்க உங்க கூட இருக்க வேண்டிய அவசியம் இல்ல. எங்களுக்கு கை காலு நல்லா இருக்கு. நாங்க இப்படியே தனியா இருந்துக்கிறோம். என் புருஷன் எந்த நேரத்துக்கு என்ன சாப்பிடுவாரு சாப்பிட மாட்டாரு அப்படின்னு உங்க எல்லாத்தோட உங்க பொண்டாட்டியோட எனக்கு தான் தெரியும். டெய்லி என்ன மருந்து சாப்பிடணும்னு உங்க அப்பாவுக்கே தெரியாது. அப்படி இருக்கும்போது நான் தான் மருந்து எடுத்து கொடுப்பேன். நீங்க 2 பேரும் எதுக்காக தனியா இருக்கணும்? நாளைக்கே உங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா ஊருக்குள்ள இருக்கிறவங்க எங்களை தப்பா பேசணுமா? இதெல்லாம் எங்களுக்கு தேவையா? அப்பா என்ன சாப்பிடுவாரு சாப்பிட மாட்டாருன்னு நீங்க எங்க கிட்ட சொல்லிட்டீங்கன்னா நாங்களே அவங்களுக்கு மருந்து கொடுக்கறோம். அதே மாதிரி நீங்க என்ன சாப்பிடணும் சாப்பிடக்கூடாதுன்னு அப்பா சொன்னாருன்னா உங்களுக்கு தேவையானதை கொடுக்கறோம். சரிப்பா, இவ்வளவு நாள் உங்க விஷயத்துல நாங்க தான் முடிவெடுத்துக்கிட்டு இருந்தோம். இப்போ எங்க விஷயத்துல நீங்க முடிவெடுத்துக்கிட்டு இருக்கீங்க. சரி, கடவுள் இதுதான் எங்க தலையில எழுதியிருக்கா அப்படின்னா என்ன பண்றது? இப்படி வெங்கட்ராவ ஒரு பையனும் லக்ஷ்மி அம்மாவை இன்னொரு பையனும் கூட்டிட்டு போனாங்க. ஆனா கொஞ்ச நாள்லயே வெங்கட்டையா மேல இருக்கிற பாசத்துல லக்ஷ்மி அம்மா படுத்த படுக்கை ஆயிட்டாங்க. ஆனா 2 பசங்களும் அம்மாவை பத்தி கவலைப்படாமையே இருந்தாங்க. விஷயம் தெரிஞ்ச வெங்கட்ராவ் லக்ஷ்மிய பட்டணத்துக்கு கூட்டிட்டு போய் வைத்தியம் பார்க்கலாம் அப்படின்னு லக்ஷ்மிய பட்டணத்துக்கு கூட்டிட்டு போனாரு. ஆனா வெங்கட்ராவுக்கு பட்டணத்துல யாரையுமே தெரியாது. வழியில அவங்க ஹரிய பார்த்தாங்க. அப்பா, என்ன நீங்க பட்டணத்துக்கு வந்திருக்கீங்க? பட்டணத்துக்கு வரீங்கன்னு எனக்கு ஒரு லெட்டர் கூட போடவே இல்லையே. நான் உங்களுக்கு எவ்வளோ லெட்டர் போட்டேன், ஆனா நீங்க எனக்கு பதிலே அனுப்பவே இல்ல. என்ன சொல்ற ஹரி? நீதான் எனக்கு லெட்டர் போடுறேன் அப்படின்னு சொன்ன, ஆனா நீ எங்களுக்கு ஒரு லெட்டர் கூட போடல. ஆனா இப்ப என்னவோ லெட்டர் போட்டேன், அதுக்கு பதில் அனுப்பல அப்படின்னு சொல்ற. அப்பா, என்னவோ நடந்திருக்கு. நடந்தது நடந்து போச்சு. அந்த கடவுள் உங்களை என் கண்ணுல காட்டிட்டாங்க. ஆமா, எதுக்காக பட்டணத்துக்கு வந்தீங்க? உங்க அம்மாவுக்கு உடம்புக்கு முடியலப்பா, அதுக்குதான் பட்டணத்துக்கு கூட்டிட்டு வந்தேன். அப்போ ஹரி அவனுக்கு வேலை கிடைச்சதும் காவ்யா அப்படிங்கிற ஒரு பொண்ண அவன் கல்யாணம் பண்ணிக்கிட்ட விஷயத்த லெட்டர்ல எழுதுனதாக அவர்கிட்ட சொன்னான். இப்படி ஸ்ரீலக்ஷ்மிக்கு வைத்தியம் பார்த்து தன்னோட வீட்டுக்கு கூட்டிட்டு போனான். இப்படி அவங்க 2 பேரும் அங்கே இருந்தாங்க. ஸ்ரீலக்ஷ்மி ஹரி கிட்ட ஊர்ல நடந்த விஷயத்த பத்தியும் புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் பிரிஞ்சிருக்கிற விஷயத்த பத்தி சொல்லி கண்ணீர் விட்டாங்க. அப்போ கோபால் அதுக்கப்புறம் சேகர் அப்பா அம்மா எங்க போனாங்கன்னு தெரியாம
அவங்க எங்க போயிருப்பாங்கன்னு பாக்குறதுக்காக வீட்டுக்கு போய் அங்க இருந்த லெட்டரை படிச்சு அந்த அட்ரஸுக்கு வந்து பார்த்தாங்க. அங்க வந்து பார்த்தா ஹரிகிட்ட அப்பா அம்மா இருந்தது பார்த்து, அப்பா நீங்க இங்க இருக்கீங்கன்னு எங்களுக்கு ஒரு வார்த்தையாவது சொல்லக்கூடாதா? எப்படி நீங்க வீட்டை விட்டு வெளியே வந்தீங்க? நீங்க ஒரே தடவை காணாம போன உடனே நாங்க எவ்வளவு கவலைப்பட்டிருப்போம்னு நினைக்க கூடாதா? அந்த வார்த்தையை கேட்ட ஹரிக்கு ரொம்பவே கோவம் வந்துச்சு. ரொம்ப நல்லா கேட்டீங்க அண்ணன், ரொம்ப நல்லா கேட்டீங்க. நம்ம 3 பேரை அப்பா அம்மா எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்தாங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஒரு தடவை உங்களுக்கு ஜுவரம் வந்தப்போ டாக்டர் உங்களுக்கு 4 மணி நேரத்துக்கு ஒரு தடவை மருந்து கொடுக்கணும்னு சொன்னப்போ அம்மா நைட்டு முழுக்க தூங்காம உங்களுக்கு 4 மணி நேரத்துக்கு ஒரு தடவை மருந்து கொடுத்து எப்படி பார்த்தாங்க? ஆமா சேகரண்ண, நீங்க டாக்டர் தானே, பெரிய ஒரு ஹாஸ்பிட்டல கூட கட்டிருக்கீங்கல்ல. உடம்பு சரியில்லைன்னு அம்மா உங்ககிட்ட வந்தப்போ அது சரியாயிடும் அப்படின்னு 2 மாத்திரை கொடுத்து அனுப்பிட்டீங்க. ஆனா அப்பா அம்மா உங்களை எப்படி பார்த்தாங்க அப்படின்னு மறந்துட்டீங்களா? அப்பா அந்த ஊரோட ஜமீன்தாரரு. அப்படி இருக்கும்போது புருஷன் பொண்டாட்டிய பிரிச்சு வச்சிருக்கீங்களே, 4 பேரு அவங்களுக்கு மரியாதை கொடுப்பாங்களா சொல்லுங்க? இப்படி ஹரி கேள்வி கேட்ட உடனே கோபால் சேகருக்கு புத்தி வந்துச்சு. அதுக்கப்புறம் ஹரி, காவ்யா, அப்பா அம்மா, அண்ணன் தம்பிங்க 2 பேரும் அவங்க பொண்டாட்டிங்க எல்லாரையும் கூட்டிட்டு போய் ஒரே வீட்ல ஒத்துமையா வாழ்ந்தாங்க. சந்திரய்யப்பேட்டை அப்படிங்கிற கிராமத்துல நாகேந்திரா அப்படிங்கிற விவசாயி ஒரு சின்ன வீட்ல அவரோட பொண்டாட்டி அதுக்கப்புறம் பையன் கூட வாழ்ந்துகிட்டு இருந்தாரு. நாகேந்திராவோட பையன் பேரு ராமு. அவன் வீட்ல எந்த வேலையும் செஞ்சுக்கிட்டு இருக்கல. அவன் எப்ப பார்த்தாலும் வெளிய சுத்திக்கிட்டு வீட்ல வந்து சாப்பிட்டு நல்லா கொரட்டை விட்டு தூங்கிக்கிட்டு இருந்தான். இத பாக்குற நாகேந்திரா எப்ப பார்த்தாலும் ராமுவை திட்டிக்கிட்டே இருந்தாரு. ஒரு நாள் வயல்ல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிற நாகேந்திராவுக்கு மத்தியான நேரத்துல சாப்பாடு கொண்டு வரலன்னு வீட்டுக்கு வந்து, உங்க அம்மாவுக்கு உடம்புக்கு முடியல, அதுக்குதான் உன்னை வயலுக்கு சாப்பாடு கொண்டு வர சொன்னேன். ஆனா உனக்கு அந்த வேலையும் செய்ய முடியாது. எந்த வேலையும் செய்யாம வீட்டுல உக்காந்து சாப்பிட்டு நல்லா படுத்து தூங்குனா தூங்குவேன். அது இல்லப்பா, நான் உங்களுக்கு சாப்பாடு கொண்டு வரலான்னு தான் இருந்தேன். நான் சாப்பிட்டுட்டு மறந்துட்டு அப்படியே வெளியே போயிட்டேன். அதுக்கப்புறம் நீ என் கூட வயலுக்கு வேலைக்கு வா, 2 பேரும் சேர்ந்து வேலை செய்யலாம். வயலு வேலையை என்னால செய்ய முடியாதுன்னு உங்களுக்கு எவ்வளவு தடவை சொல்லியிருக்கேன். மறுபடியும் என்ன கூப்பிட்டா எப்படி? நான் வரமாட்டேன். இன்னைக்குல இருந்து நீ ஏதாவது ஒரு வேலைக்கு சேர்ந்தே ஆகணும். இங்கே இல்லைனாலும் எங்கேயாவது ஒரு வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். வீட்டோட கஷ்ட நஷ்டத்தை புரிஞ்சுக்கணும். இப்ப பார்த்தாலும் ஒரு சோம்பேறியா தின்னுட்டு ஊருக்குள்ள சுத்திக்கிட்டு இருக்க அப்படின்னு தன்னோட வேலைக்கு கூட்டிட்டு போனாரு. கொஞ்ச தூரம் போனதுக்கு அப்புறம் வழியில 4 பேரு நிக்கிறத அவரு பார்த்தாரு. நாகேந்திரா அங்க வந்து நின்னு, ஐயா வணக்கம். ஐயா, நீங்க வெளியே எங்கன்னு வேலை செய்றீங்களா? ஆமா, வேலை செய்றோம். அதுக்கு என்ன? ஒண்ணு இல்லைங்க ஐயா, இவன் என்னோட பையன். இவன் எந்த வேலைக்கும் போடுறது இல்ல. சோம்பேறியா வீட்டுல சாப்பிட்டு படுத்து தூங்கிக்கிட்டு இருக்கான். வீட்டுல எந்த வேலையும் செய்யாம திங்கிறது படுக்கிறது, இதான் அவனோட முக்கியமான வேலை. சரி, அதெல்லாம் எனக்கு ஏன் சொல்றீங்க? இவனை வேலைக்கு சேர்த்துக்குங்க. உங்க கூட சேர்ந்து இவனும் வேலை செய்யட்டும். உண்மையிலேயே நாங்க என்ன வேலை செய்யறோம்னு தெரியுமா? வேலைக்கு வச்சுக்க சொல்ற. நாங்க யாருக்குமே தெரியாம வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். யாருக்கு கிடைச்சாலும் எடுத்துக்குவோம். பரவாயில்லங்க, நீங்க எந்த வியாபாரம் செஞ்சாலும் பரவாயில்ல, இவனையும் கூட்டிக்குங்க. இவனுக்கு எந்த வேலையும் தெரியாது. சரி ஆச்சு, சேர்த்துக்கிறோம். போய் யாரு கூடப்பா என்ன வேலைக்கு விடுற? என்னால வீட்டுல வேலை செய்ய முடியாதுல்ல. சரி, இவங்க கூடயாவது வேலை செய். நான் வெளியில கேக்குறவங்க கிட்ட என் பையன் வேலை செய்யறான்னு சொல்லிக்கிறேன். அப்போ என்னை விட்டுட்டு நீ போறியாப்பா? ஒரு வருஷம் கணக்குல இவங்க கூடயே இருந்துகிட்டு ஏதாவது ஒரு வேலை செய். பாருங்க, எங்க பையனை உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டு போறேன். ஒரு வருஷத்துக்கு அப்புறம் அவனை வீட்டுக்கு அனுப்புங்க. சரி அப்படின்னு சொல்லி ரங்கா அவங்க கூட சேர்ந்து ராமுவையும் கூட்டிட்டு போனாங்க. அதுக்கப்புறம் ராமு அவங்க அப்பா வீட்டுக்கு வந்துட்டாரு. எங்க நம்ம பையன் எங்கங்க? காலையில கூட கூட்டிட்டு போனீங்க, இப்போ உங்க கூட வரலையே. நம்ம பையனை இன்னொருத்தர் கூட வேலைக்கு விட்டுருக்கேன். ஒரு வருஷத்துக்கு அப்புறம் வருவான். அவன் பிறந்ததுல இருந்து நம்மள விட்டு எங்கேயுமே போல. பாவம், ஏங்க அப்படி செஞ்சீங்க? அவனுக்கு வேலை செய்ய தெரியாது. எவ்வளவு கஷ்டத்தை தான் அனுபவிக்க போறானோ. அவருக்குள்ளேயே இருந்துகிட்டு ஏதாவது ஒரு வேலை செஞ்சிருப்பான்லங்க. அவன் இவ்வளவு நாளா உன்னாலதான் இப்படி பாழா போயிருக்கான். அது இல்லங்க, ஊருக்குள்ளேயே வேலை செஞ்சிருப்பான். யாரு கூடயோ வேலைக்கு அனுப்பி வச்சிருக்கீங்க. அவன் புள்ள என்ன பண்ணுவான்? நீ கவலைப்படாத. ரொம்ப நாள் அவன் யாரு கூடயும் வேலை செய்ய மாட்டான். உன் பையனை பத்தி கவலைப்படாத. அவன் கூடிய சீக்கிரமே வீட்டுக்கு வந்துருவான். ஆனா சாவித்திரி மட்டும் வீட்டுல இருந்துகிட்டு கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. ரங்கா ராமு கிட்ட வந்து, இத்தனைக்கும் நாங்க என்ன வேலை செய்யறோம்னு தெரியுமா?
தெரியாதுங்க, நாங்க திருட்டு வேலை தான் செய்யறோம். பரவாயில்லங்க, எங்க அப்பா சொன்னாருல்ல உங்க கூடயே இருக்க சொல்லி, ஒரு வருஷம் வரைக்கும் உங்க கூடயே இருக்கணும்னு. நீங்க என்ன சொல்லி கொடுக்குறீங்களோ அதையே நானும் கத்துக்கிறேன். இப்படி ஒரு நாள் நகை வியாபாரி வீட்டுக்கு திருடுறதுக்காக எல்லாருமே போனாங்க. நடக்கும்போது சின்ன சத்தம் கூட வரவே கூடாது. பூட்டை திறக்கும் போது கூட சின்ன சத்தம் வரக்கூடாது. இப்படி திருட்டு வேலை செய்யும் போது ராமு சின்ன சின்ன சத்தத்தை பண்றதுனால அந்த வீட்டு முதலாளி வந்து பார்த்து எல்லாருமே அங்க மாட்டிக்கிட்டு இருந்தாங்க. அத பார்த்து, ஐயோ ஐயோ ஐயோ, திருடுங்க திருடுங்க, வாங்க வாங்க எல்லாரும் வாங்க. அப்ப எல்லாரும் அங்கிருந்து ஓடிக்கிட்டு இருந்தாங்க. என்னடா இங்கே நிக்கிற, அவங்க கையில மாட்டினா சாவடிச்சிருவாங்க, ஓடுறா. ஆனா ராமு மட்டும் ஓடாம அங்கே நின்னு பாத்துக்கிட்டு இருந்தான். உடனே ரங்கா வந்து அவனை கூட்டிக்கிட்டு போயிட்டான். இப்படி எல்லாருமே அங்கிருந்து ஓடி வந்து ஒரு இடத்துல நின்னுக்கிட்டு ரங்கா, அதுக்கப்புறம் அவன் கூட இருக்கிறவங்க எல்லாருமே ராமுக்கு இப்படி சொன்னாங்க. டேய், நீ சீக்கிரமா ஓடி வராம அங்கே நின்னுக்கிட்டு இருந்தா உன்னால உன் கூட சேர்ந்து நாங்களும் மாட்டிக்குவோம். இங்க திருடுனா பெரிய தண்டனை கொடுப்பாங்க. சரிங்க, இனிமே இப்படி பண்ண மாட்டேன். சரி சரி பரவாயில்ல, நாளைக்கு இன்னொரு வியாபாரி வீட்டுக்கு திருட போலாம். இப்படி மறுவதுனால நிதானமா பூட்டை திறந்து இன்னொரு வியாபாரி வீட்டுக்கு திருடுறதுக்காக போனாங்க. நிதானமா கோட்ரேஜ் கதவை திறந்து திருட்டுத்தனம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. எனக்கு ரொம்ப பசிக்குது, நான் போய் சமையல் ரூம்ல என்ன இருக்குன்னு பாக்குறேன் அப்படின்னு அங்க இருக்கிற சாப்பாட பார்த்து போட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா. அப்போ, என்னடா என்ன பண்ற, மாட்டிக்கிட்டா எல்லாரையுமே கொன்னுடுவாங்க, என்ன வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கடா நீ? நாளைக்குல இருந்து திருட்டுத்தனம் செய்ய போகும்போது நீ வெளிய காவலுக்கு அங்க உள்ள போய் திருடிட்டு வரோம். அதுக்கு சரின்னு சொல்ற மாதிரி ராமு கூட கையில கிளாப் பண்ண அந்த சத்தத்தை கேட்டு வீட்டுக்குள்ள இருக்கிறவங்க எந்திரிச்சதுனால திருடாம திரும்பி வந்துட்டாங்க. இப்படி இன்னொரு வீட்டுக்கு திருட்டு வேலைக்கு போகும்போது இவனை வெளியே விட்டப்போ இவன் ஒரு மரத்துக்கிட்ட உக்காந்து தூங்கிக்கிட்டு இருந்தான். ரங்காவுக்கு சந்தேகம் வந்து வெளியே வந்து பார்த்தப்போ, என்னடா ராமு இப்படி தூங்கிக்கிட்டு இருக்க, நம்ம மாட்டிக்கிட்டா அவ்வளவுதான்டா. எங்க இப்பதானே சாப்பிட்டேன், அதான் நல்ல தூக்கம் வந்துருச்சு. இப்படி புத்திசாலி தனத்தினால சின்ன சின்ன திருட்டுத்தனம் செஞ்சுக்கிட்டு அப்படி இப்படின்னு இருந்துகிட்டு இப்படியே ஒரு வருஷம் போயிடுச்சு. நான் உங்க கூட வந்து ஒரு வருஷம் ஆயிடுச்சு. வீட்டுக்கு போலான்னு பாக்குறேன். நீங்க எனக்கு ரொம்ப பழக்கமாயிட்டீங்க, நீயும் எங்களுக்கு ரொம்ப பழக்கமாயிட்ட. நீ போறேன்னு சொல்லும் போது கவலையா இருக்கு. போவாதடா ராமு, உன்னை நாங்க நல்லா பாத்துக்கிறோம். ஆனா எனக்கு எங்க அப்பா அம்மாவை பார்க்கணும் போல இருக்கே, நான் கிளம்புறேன். சரி, போய் பார்த்துட்டு திரும்பி வந்துரு. இந்த காசை கொண்டு போய் கொடு. இப்படி ரங்கா கொடுத்த காசை எடுத்துக்கிட்டு அவங்களோட வீட்டுக்கு போனா. இவ்வளோ நாளா எங்கப்பா இருந்த? ஒரு தடவை கூட எங்க ஞாபகம் உனக்கு வரலையா? எங்களை வந்து பார்க்கணும்னு தோணலையா? அம்மா, நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நான் அங்கிருந்து கிளம்பி ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. எனக்கு பசி எடுக்குது, ஏதாவது குடுமா. டேய், நீ வீட்ல வேலை செய்யறது இல்லைன்னு உன்னை வெளியே அனுப்பிட்ட. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ரொம்ப கவலையாயி உன்னை விட்ட இடத்துக்கே வந்து பார்த்தேன். அங்க இருக்கிற ஜனங்களை கூட விசாரிச்சு பார்த்தேன். அவங்க யாருமே தெரியாதுன்னு சொன்னாங்க. நீங்க ஒரு வருஷம் வரைக்கும் வரக்கூடாதுன்னு சொன்னீங்கல்ல, அதுக்குதான் நான் வரல. சரி, இந்தாங்க நான் சம்பாதிச்ச காசு. பாத்தீங்களா, என் பையன் சம்பாதிக்க ஆரம்பிச்சுட்டான். எதுக்காக என் பையனை வீட்டை விட்டு வெளியே அனுப்புனீங்க? இன்னைக்கு பாருங்க என் பையன் எப்படி வந்திருக்கான்னு. இப்படி ராமுவோட பெருமை பத்தி பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா ராமு எந்த வேலை செஞ்ச அப்படின்னே சொல்லல. இப்படியே நாட்கள் போச்சு. திருட்டுத்தனம் செய்யறது எப்படின்னு கத்துக்கிட்ட ராமு திருட்டுத்தனம் செய்யலாம் இனிமே அப்படின்னு முடிவெடுத்துட்டான். நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்க பொண்ணோட கல்யாணத்துக்கு பணத்தை சேர்த்து வச்சிருக்காங்க. நைட்டு ஆன உடனே திருட்டுத்தனம் செய்யலான்னு போனான். ஆனா அன்னைக்கு நைட்டு அவன் திருட போன வீட்ல ஒரு குழந்தை தூங்காம இருந்துச்சு. அது பார்க்க ரொம்ப அழகா இருந்துச்சு. அப்பா, என்ன நீ தூங்காம இருக்க? தாலாட்டு பாடட்டா? உனக்கு என்ன பண்ணா தூங்குவ? இப்படி அந்த சின்ன குழந்தை கூட ராமு வந்த வேலைய மறந்துட்டு அந்த குழந்தை கூட விளையாண்டுக்கிட்டு இருந்தான். ராமு அந்த குழந்தை கூட விளையாண்டுக்கிட்டு சத்தமா பாட்டு பாடிக்கிட்டு இருந்தான். அப்போ அந்த வீட்டு ஜனங்க எந்திரிச்சு ராமுவை பார்த்தாங்க. ராமு அவன் காப்பாத்திக்கிறதுக்காக தூக்கம் வரல அப்படின்னு வீட்டை விட்டு வெளியே வந்த. குழந்தை அழுவுற சத்தம் கேட்டுச்சு, அதனாலதான் உள்ள வந்த. குழந்தை ரொம்ப அழகா இருக்கான், இதுக்குதான் அவன் கூட விளையாண்டுகிட்டு இருக்கேன். அப்ப அந்த வீட்டுக்காரங்க ராமுக்கு நன்றி சொல்லி ஓய்வெடுக்க சொன்னாங்க. ஆனா நாகேந்திராவுக்கு சந்தேகம் வந்துச்சு. ஆமா, இவ்வளவு நாள் நீ என்ன வியாபாரம் செஞ்சடா? அன்னைக்கு அவங்க வியாபாரம் அப்படின்னு சொன்னாங்க. நான் கோவத்துல என்ன வியாபாரம் அப்படின்னு கேட்க மறந்துட்டேன். அப்பா, அவங்க எல்லாம் திருடனுங்க. நான் ஒரு வருஷமா அவங்க கூட தான் இருந்தேன். நானும் அவங்க கூட சேர்ந்து திருடுனேன். ஏங்க, நீங்க பையனை கூட்டிட்டு போய் திருடங்க கூட்டத்திலேயே விட்டுட்டு வந்திருக்கீங்க?
இவ்வளவு நாள் அவன் அவங்க கூட தான் இருந்திருக்கான். நான் தான் ஏதோ கோவத்துல இவனை கொண்டு போய் அவங்க கூட விட்டுட்டு வந்துட்டேன். இவனுக்கு கொஞ்சமாச்சு அறிவு வேணும்ல, அங்க இருந்து கிளம்பி வந்திருக்கலாம்ல. உங்க பேருக்கு தான் திருடனுங்கப்பா, ஆனா ரொம்ப நல்லவங்க, என்ன ரொம்ப நல்லா பாத்துக்கிட்டாங்க. என்னவோப்பா, நடந்தது நடந்து போச்சு. இதுக்கப்புறம் நீ இந்த மாதிரி திருட்டு வேலை எல்லாம் செய்யாத, அது பெரிய தப்பு. யாருக்காவது தெரிஞ்சிச்சுன்னா வெக்கக்கேடு. நான் உனக்கு ஒரு நல்ல வேலையை பார்த்துருக்கேன், ரைஸ் மில்லுல. நாளையில இருந்து அந்த வேலையை செய். கத்துக்கிட்டா உனக்கு தாண்டா முன்னாடிக்கு நல்லது. வயல்ல வேலை செய்ய மாட்டேன்னு சொன்னியே, அதுக்குதான் இந்த வேலையை பார்த்துருக்கேன். இவ்வளவு நாள்ல இன்னைக்குதான் நல்ல முடிவை எடுத்திருக்கீங்க. எடுத்துதானே ஆகணும். இவன் வயல் வேலைக்கு போக மாட்டேன்னு சொன்னான். சரிங்கப்பா, இன்னையில இருந்து நான் திருட்டு வேலை செய்ய மாட்டேன். நீங்க என்ன வேலை சொல்லிருக்கீங்களோ அங்கே போய் வேலையை கத்துக்கிறேன். இதுக்கப்புறம் நான் நல்லபடியா வேலைக்கு போறேன்பா அப்படின்னு சொன்னான். இதுதான் இன்னையோட கதை. மறுபடியும் ஒரு நல்ல கதையோட மீண்டும் சந்திக்கலாம்.